அதே மாதிரி தான் துபாய் போயிட்டு ஏஜென்சி கொண்டு போனோன்னே ஏஜென்சியில் வீடு ஒன்று கிடைக்கத்தட்டி வேலைக்கு போடுவாங்க. ஏஜென்சியில் சும்மா வச்சுருக்க மாட்டாங்களே. போகிற வீட்டுங்களாம் சாப்பாடு இருக்காது. 3 நாள் வேலை வாங்க அனுப்பிடுவாங்க. இப்படியே நான் கஷ்டப்பட்டோம். குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, பாத்ரூம் போக தண்ணி இருக்காது, கஷ்டப்பட்டோம். ஃபோன் இருக்காது, சரிங்களா. அப்புறம் தான் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடை நினச்சா எனக்கு எப்பவுமே கலங்கிருச்சு. ஆண்டா வந்தோன்ட்டு பேம்பஸ் அந்த மாதிரி இந்த ஒரு வீட்டில் அன்றைக்கி என்னை வெளியே போடு கதவை சாத்திட்டு தண்ணி கூட கொடுக்கல. இழப்பு எனக்கு மூச்சு அட்டைக்குது. அப்படியே எனக்கு இந்த நோய் வந்து ஏஜென்சியில் நோயாளி தான் மருந்து எடுத்து கொடுக்கத்தான் நான் இருந்த வீட்டில் அனுப்புனாங்க. இவங்க கொண்டாந்து வேறு வீட்டுங்களுக்கு போட்டாங்க வேலைக்கு. அப்படி நான் போனேன் நான் என் காசால் நான் சல்லியோ மறந்த வாங்கினேன். போனோன்னு அந்த தூபிடிக்கிறதுக்கும் இந்த இழப்பு மூச்சு தட்டிடுச்சு எனக்கு. சாவா அந்தான்றக்குனார என்னை காப்பாற்றினது பச்சை தண்ணி தான். அப்போ கூட நான் வெளியில் பாயலை. என்னை வெளியில் போட கதவை சாத்திட்டாங்க. ஏஜென்சி கொண்டு போத்தட்டியும் கதவு சும்மா தான் கிடஞ்சி, எல்லாமே ஓப்பனாக தான் கிடஞ்சி. நான் போகலை, வெளியில் பாயலை. லைட்டில் சின்ன பல்பு ஒன்று அந்த ரூமில் கேமரா வச்சுருந்தாங்க. நான் பயமில்லாமல் தைரியம் அந்த இருட்டு ரூமில் இருந்தேன். நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன். புரிஞ்சா? விடிய சாப்பாடு இல்லை, 2 நாள் பொழுது சாப்பாடு இல்லை. புரிஞ்சா? பச்சை தண்ணி தான் என் உயிரை காப்பாற்றுனுச்சு. அவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் வெளியில் பாயலை, சத்தியமாக வெளியில் பாயலை. கடவுளே ஏன் இந்த சோதிக்கிறார்? நம்ம உழைக்க வந்தோம், தைரியத்தை கொடு, நம்பிக்கையை கொடு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. கடவுளேன்ட்டு உடனே சொன்னேன், பாபா என்ன ஏஜென்சி கொண்டு விடு. உடனே கொண்டு போயிட்டு அந்த 4 மணி கொண்டு விட்டோன்னா ஏஜென்சியில் ஏசினாங்க. பூமியை தட்டி சொன்னேன், நான் இங்கே உயிருக்கு பயந்துக்கிட்டு நான் இங்கே வேலைக்கு வரல. என் உயிரை எப்போ போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் சரியான வீடை பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் தான் இந்த நல்ல வீடுன்னு எனக்கு கிடச்சி. கடவுளை தான் சொல்கிறது, நம்பிக்கை தான் வாழ்க்கையாக இருக்கும். நம்ம சரியாக இருந்தால் கடவுளை என்றைக்கு நம்ம நல்ல வீடு இருந்துச்சு. 2 வருஷம் வேலை செஞ்சேன். ஊருக்கும் சாமா போட்டு அழகாக வந்தேன். அந்த மாதிரி நான் வெளி ஊருங்களில் வாழ்ந்தது மறுபெறை எடுத்து தான் நான் வாழ்கிறேன். ஆனால் உண்மையாக இந்த குவைட் ஊருக்கு போயிட்டு இது நான் வாழ்கிறேன்னு சொன்ன உயிரோட மறுபெறை